சர்வதேச திரைப்பட விழாவில் ராஷ்மிகா மந்தானா கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏ அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வருகிறார் ராஷ்மிகா. எந்த அளவுக்கு சினிமாவில் பிஸியான நடிகையாக வலம் வருகிறாரோ அதே அளவுக்கு சமீப காலமாக ராஷ்மிகா சர்ச்சையிலையும் சிக்கி வராங்க. கர்நாடகாவின் மண்டியாவை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ ரவி கனிகா அவரை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் ராஷ்மிகாவுடைய நடத்தையை விமர்சித்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதாவது, பெங்களூரில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்க ராஷ்மிகா சம்மதிக்கவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. அவருக்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்க விரும்புவதாக அவர் கூறியிருக்காரு. தனக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்த துறையை மதிக்க அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. நடிகர் ராஷ்மிகா கிரிக் பார்ட்டி அப்படிங்கிற கன்னட படத்தில் இந்த மாநிலத்தில் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கினார் அப்படின்னும் எம்எல்ஏ ரவி கூறியிருக்காரு. கடந்த வருடம் சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொள்ளுமாறு பல முறை நாங்கள் ராஷ்மிகாவை அணுகினோம். ராஷ்மிகா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு கர்நாடகாவுக்கு வர நேரமில்லை. மேலும் எங்கள் வீடு ஹைதராபாத்தில் இருக்கு, கர்நாடகா எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரியே பேசினார். எனக்கு தெரிந்த வேறு சிலரும் அவரை இந்த நிகழ்வுக்கு 10 முறை வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தல. அவர் கன்னட திரையுலகத்தையும் கன்னட மொழியையும் அவமரியாதை செய்கிறார். நாம் அவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டாமா அப்படின்னு எம்எல்ஏ கேட்டிருக்காரு. மாறாக பிரியங்கா மோகன் கலந்து கொண்டார். அவர் ஒரு கன்னட நடிகை என்பதாலும் சமீப காலமா அதிக அளவில் அவர் பிரபலமாகி வருவதாலும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில அவர் கலந்து கொண்டுள்ளார். மறுபுறம் பெங்களூருவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவின் தொடக்க விழாவில் நடிகர்கள் பங்கேற்காதது குறித்து மாநில துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் ஒன்று சேர வேண்டும். மாநிலத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்கவும், இல்லை என்றால் சர்வதேச திரைப்பட விழாவுடைய பயன் என்ன? திரைப்படத்துறைக்கு அரசாங்கத்துடைய ஆதரவு மிக முக்கியமானது என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவித்தார். நடிகர்கள் தங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவர்களை எப்படி திருத்துவது அப்படின்னு தனக்கு தெரியும் என்றும் அவர் கூறியிருக்காரு. இந்த விஷயம் திரையுலகில் பேசுபொருளாகி இருக்கு.